நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஹிஸ்ட்ரியில் நடந்த 5 மேஸ் எக்ஸ்டிங்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஓர்டோவிஷியன் எக்ஸ்டிங்ஷன், டிவானியன் எக்ஸ்டிங்ஷன், த கிரேட் டையிங், ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன், டைனோசர் எக்ஸ்டிங்ஷன். ஒவ்வொரு எக்ஸ்டிங்ஷன்லேயும் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அழிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் அடுத்ததாக வரப்போகிறது 6th மேஸ் எக்ஸ்டிங்ஷன் ஒரு பேரை குறிப்பிச்சிருக்காங்க. நம்ம உலகத்துக்கு நடந்த 5 எக்ஸ்டிங்ஷனும் சாதாரணமாக இயற்கையால் உருவாகின ஒரு எக்ஸ்டிங்ஷன். இதில் சில அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ண முடியாமல் எக்ஸ்டின் ஆனிச்சு. பிளான்ட்ஸ்லாம் சர்வைவ் பண்ண முடியாமல் காணாமல் போணுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கையாக இருக்கும். ஆனால் சயின்டிஸ்ட் இன்னைக்கு குறிப்பிச்சிருக்கிற 6th மேசிவ் எக்ஸ்டிங்ஷன் ஆனது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன். நேச்சர் கூடவே மனுஷனோட பங்கும் இந்த ஒரு எக்ஸ்டிங்ஷனில் கலந்துருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற வீடியோ. இது கதையை மட்டும் நீங்களாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் இன்னைக்கு சொல்கிறது உலக அழிவோட பிகினிங். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு காட்டுக்குள்ள நடந்து போறீங்க. குருவிகளோட சவுண்டு கேட்கும், பூச்சிகளோட சவுண்டு கேட்கும், மிருகங்களோட குரல் கேட்கும். காடு ஃபுல்லாவே உயிரினங்களாக தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் 100 வருஷம் முன்னுக்கு நடந்த கதை. இப்போ 100 வருஷம் கழிச்சு காடே பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கு. குருவிகளோட சவுண்டு இல்லை, பூச்சிகளோட சவுண்டு இல்லை, காட்டுல ஒரு மூவ்மெண்டோட சவுண்டு கூட கேட்க மாட்டுது. ஒண்ணுமே இல்லை காட்டுக்குள்ள. ஆக்சுவலி இது படத்தோட ஒரு சீன்லாம் இல்லை. சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டா அப்சர்வ் பண்ற ஒரு ட்ரெண்ட். பல ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. சில ஸ்பீசிஸ்லாம் கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு. இன்னும் சில ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷனோட எட்ஜ்ல நிக்குது. இதுல ஸ்கேரியஸ் பார்ட் என்னன்னா, இந்த ஸ்மால் எக்ஸ்டிங்ஷன் எல்லாமே சும்மா 1-2 இடத்துல நடக்கல. பிளானட் ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. காட்டுல, ஓஷன்ல, நிலத்துல, மழையில எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ்டிங்ஷன் பரவிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கரண்டா நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸ்டிங்ஷன் ரேட் ஆனது இதுக்கு முன்னுக்கு நடந்த 5 எக்ஸ்டிங்ஷனோட ரேட்டை விட பல மடங்கு அதிகம். எஸ், யோசிச்சு பாருங்க. ஏர்த்தோட ஹிஸ்டரியில நார்மலா நடக்க வேண்டிய எக்ஸ்டிங்ஷன் இப்போ ஸ்பீடப்பா ஆகுற மாதிரி. அண்ட் இதுல தான் சயின்டிஸ்ட் இப்போ நடக்க போற 6th எக்ஸ்டிங்ஷன் பின்னாடி ஒரு டெரிஃபையிங்கான ஃப்ரேஸை கொடுத்துருக்காங்க. தி 6th மேஸ் எக்ஸ்டிங்ஷன். இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளோ எக்ஸ்டிங்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஏன் நம்ம யாருமே இதை பத்தி பேனிக் ஆக மாட்டோம்? ஏன்னா டைனோசர் எக்ஸ்டிங்ஷன் மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்தா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. வானத்துல எக்ஸ்ட்ராய்ட் தெரியும், எரிமலைகள் வெடிப்பு நடக்கிறது தெரியும், ஓஷன் லெவல் ஏறுனாலும் குறைஞ்சாலும் அதுவும் தெரியும். ஆனா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸ்டிங்ஷன் ஆனது அப்படி இல்லை. சைலண்டா ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பில்டிங் ஆனது திடீர்னு கொலாப்ஸ் ஆகுனா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுவே அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் கிராக் ஆகிட்டு இருந்தா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. until one day எல்லாமே அழிஞ்சு போகும். அதே மாதிரி தான் சயின்டிஸ்டோட பயம் என்னன்னா, நேச்சரோட ஃபவுண்டேஷன் அநேகமா கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்பீசிஸ் ஆனது எக்ஸ்டின் ஆகும் பொழுது நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதை பாக்குறது இல்லை. ஸோ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. பட் இமேஜின் பண்ணுங்க, அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு சின்ன தவளை எக்ஸ்டின் ஆகுது. உங்களுக்கு அது தெரியுமா? கன்ஃபார்ம் தெரியாது. டீப் ஓஷன்ல இருக்கிற மீனோட ஸ்பீசிஸ் காணாம போச்சுன்னா நியூஸ்ல வருமா? அதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஆனா ஏர்த்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய லாஸ். நம்ம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீசிஸும் நேச்சரோட கனெக்ஷன். நேச்சர் ஆனது thousands ஆஃப் கனெக்ஷன்ல அடங்கி உள்ள ஒரு மேசிவான கனெக்ஷன். அதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் கட் ஆகுனா கூட the whole ecosystem பாத்தீங்கன்னா பாதிக்கும். நிறைய பேர் இக்னோர் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். பூச்சியோட ஸ்பீசிஸ். நம்ம பாக்குறப்போ கொசு, கொளவி, பட்டாம்பூச்சி இப்படி எல்லாமே சிம்பிளான ஒரு கிரீச்சர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா ரியாலிட்டியில இவங்க தான் நேச்சரோட விவசாயி. அவங்க எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சரோட என்டையர் சிஸ்டமும் இப்ப இருக்காது. இப்போ நீங்க பாக்குற காடுகள் கூட பூச்சியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பூச்சி வகையானது நம்மளோட நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிரீச்சர். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பூச்சி வகையானது அழிஞ்சுகிட்டு வருது. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூச்சி வகையானது மியூட்டேட் ஆகி, அதாவது பரிணாம வளர்ச்சி ஆகி மனுஷனுக்கு எதிராக போய்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன கிரீச்சர் தான் இந்த பூச்சிகள் எல்லாமே. ஆனா மேசிவான கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் நமக்கு நடக்க போற 6வது எக்ஸ்டிங்ஷனோட ரியல் டேஞ்சர். பூமியோட சர்ஃபேஸ்ல மோஸ்ட் ஏரியா என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம இருக்கிற நிலைமை நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இல்ல. கடல் தான் நம்ம உலகத்துல 70% இருக்கு. சயின்டிஸ்ட்லாம் இப்போ வரைக்கும் ஓஷன்ல நடக்கிற பல விஷயம் கடலோட எக்கோசிஸ்டம் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு காரணம் காரல் ரீஃப்னு கடலோட அடியில நிறைய மீன்களோட இருப்பிடமா இருக்கு. அந்த காரல் ரீஃப் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம ப்ளீச்சிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது செத்துக்கிட்டு இருக்கு. ஈவன் கடல்ல இருக்கிற
இருக்கிற நிறைய மேரின் கிரீச்சர்ஸ் ஆனது மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் காரணமே இல்லாம. ஈவன் கடலோட டெம்பரேச்சரே பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டு போகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு நியூஸ். ஆனா கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு இதெல்லாம் சாவுக்கான அறிகுறி. ஆக்சுவலி கடலானது நம்ம உலகத்தோட லங்ஸ் மாதிரி கூட நம்ம சொல்லலாம். மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆனது கடல்ல தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை லங்ஸ் ஆனது எஃபெக்ட் ஆனா மொத்த பாடியும் எஃபெக்ட் ஆகும். அதுதான் நம்மளோட உலகத்துக்கும் நடந்துகிட்டே இருக்கு. கடலானது டேமேஜ் ஆனா அதோட எஃபெக்ட் என்டையர் இடத்துக்கும் போய் சேரும். அதனாலதான் இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் ஓஷனை பத்தி ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணிக்கிட்டு வராங்க. ஈவன் நான் இதுக்கு முன்னுக்கு சொன்ன 5 எக்ஸ்டிங்ஷன்ல கூட ஃபர்ஸ்ட் சைன் கடல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்களா நினைக்கலாம் நம்ம தான் சீனியர் ஆஃப் த பிளானட் அப்படின்னு. ஆனா ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் அடியில வாழ்ற நிறைய உயிரினங்களானது லேண்ட்ல இருக்கிற கிரீச்சர்ஸை விட ரொம்ப சீனியர். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டு வர விஷயம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? த மோஸ்ட் பெயின்ஃபுல் ட்ரூத் என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்மள மாதிரி மனுஷனுக்கு தான். இது ஒன்றும் சிம்பிளாக ப்ளேம் பண்ணுற ஒரு கேம் இல்லை. நம்மளோட ஸ்பீசிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் எர்த்தோட ஹிஸ்ட்ரியில் பிளானட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச லெவலுக்கு ரீச் ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு மனுஷனுக்கு எப்படி பவர்ஃபுல் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒன்றும் சடனாக நடந்த சேஞ்சஸ் இல்லை. ஸ்லோவாக நடந்த ஒரு இவோல்யூஷன். நெருப்பு உருவாக்க கற்றுக்கிட்டோம். நெருப்பை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எலிமெண்ட்ல ஒரு எலிமெண்ட். நமக்கு தேவையான டூல்ஸை நம்மளே உருவாக்க கற்றுக்கிட்டோம். பேசுறது நிறைய மொழிகளை நம்ம டெவலப் பண்ண கத்துக்கிட்டோம். விவசாயம் கத்துக்கிட்டோம். நமக்கான சாப்பாடை நம்மளே உருவாக்கணும். பில்டிங்ஸ் உருவாக்கணும். டெக்னாலஜி பில்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் போனுச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மனுஷனுங்க நாட் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் நேச்சர், they become a force that changes the nature. இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஸ்பீசிஸ் ஆனது காடை மேனேஜ் பண்ணுது, நதிகளோட பாதையை கண்ட்ரோல் பண்ணுது, மலைகளை கட் பண்ற டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காலமா பொல்யூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓஷனோட சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணுது. இப்படி நடக்கிறது எர்த்தோட ஹிஸ்டரியில நடக்கிற ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப. இதெல்லாம் மனுஷனுங்களாம் உருவாகிற முன்னுக்கு நடந்த 5 டைப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்ல கூட இப்படிப்பட்ட சேஞ்சஸ் எந்த ஒரு ஸ்பீசிஸும் உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஈவன் நமக்கு முன்னுக்கு இருந்த டைனோசர் கிரீச்சர் கூட இப்படி ஒரு பொல்யூஷனை உலகத்துக்கு கொடுக்கல. யாருமே இப்படி ஒரு அழிவை நேச்சருக்கு கொடுக்கல. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸால நேச்சருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் நேச்சருக்கு ஒரு பெரிய அடியா போய்கிட்டு இருக்கு. இதுதான் ரியல் காஸ் ஆஃப் 6th எக்ஸ்டிங்ஷன். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஆனது ஒரு டேஞ்சரஸ் எபிலிட்டியோட இருக்கு. ஃபாஸ்டா எல்லாமே நம்ம செய்வோம். எந்த ஒரு விளைவை பத்தி யோசிக்க மாட்டோம். அதுக்கு ஏத்த மாதிரி கான்ஃபார்மா நேச்சர் அடாப்ட் பண்ணோம். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி நடக்கிறது தப்பு இல்லை. ஆனா நேச்சர் ஆனது பாத்தீங்கன்னா யூசுவலி ஸ்லோவா தான் ரிகவர் ஆகும். மற்ற 5 எக்ஸ்டிங்ஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் எத்தனை மில்லியன் வருஷமா எடுத்துக்கும் நேச்சர் அடாப்ட் பண்றதுக்கு. அழியிற நிலைமையில இருக்கிற ஸ்பீசிஸும் ரொம்ப ஸ்லோவா தான் அடாப்ட் பண்ணும். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. வித்தின் இயர்ஸ், அதாவது 100 வருஷத்துக்குள்ள என்டையர் லைஃபும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு இருக்கு. மனுஷனுக்கு கொடுக்குற இந்த சேஞ்சஸ்லாம் சடனாக நமக்கு தெரியாது. அதுதான் ரியல் டேஞ்சர். காட்டுல நம்ம மரத்தை வெட்டுறோம், ஆனா ஸ்டில் நம்ம சுத்தி மரங்கள் இருக்கு. மிருகங்கள்லாம் காணாம போகுதுன்னு சொல்றோம், பட் ஸ்டில் நம்ம சுத்தி மிருகங்கள் இருக்கு. கடலானது பாத்தீங்கன்னா பொல்யூட் ஆகுது, ஆனா ஸ்டில் நம்ம சுத்தி இருக்கிற கடல் ரொம்ப கிளியரான கலர்ல இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ நம்மள என்ன நினைக்கிறோம்னா இங்க எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் beneath the surface நமக்கே தெரியாம இயற்கையோட என்டையர் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. வரலாறானது நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லும். மொத்த உலகமும் அழிவோட எட்ஜில் இருக்கிறப்போ இட்ஸ் டூ லேட் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் சொல்லும். ப்ரீவியஸ் வீடியோவில் நடந்த எல்லா எக்ஸ்டிங்ஷனும் நமக்கு ஒரு மெசேஜை சொல்லுது. ஓட்டோவியன் எக்ஸ்டிங்ஷன், கிரேட் டையிங், ட்ரைசிக் எக்ஸ்டிங்ஷன், டைனோசர் எக்ஸ்டிங்ஷன். ஒவ்வொரு டைம் லைன்லையும் உலகம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இருக்கு. எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு அன்டில் சடனாக எல்லாமே மாறினுச்சு. ஈவன் எல்லா ஸ்பீசிஸும் நம்ம தான் பெர்மனன்ட்னு உலகத்தை டாமினேட் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி எல்லா நினைப்புக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா நேச்சர் இருந்துச்சு. ஈவன் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான இல்யூஷன்ல இருக்கும். நமக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்கு, ஸோ நம்ம சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் எர்த்தோட ஹிஸ்டரியில எந்த ஒரு ஸ்பீசிஸும் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லை, ஈவன் ஸ்மார்ட்டஸ்ட் கூட இல்லை. அடாப்ட் பண்ற ஒரு ஸ்பீசிஸால மட்டும் தான் சர்வைவ் பண்ண முடியும் இந்த உலகத்துல. அண்ட் அந்த ஒரு அடாப்டேஷனை பில்ட் பண்றதுக்கு எத்தனையோ கோடி வருஷத்துக்கு போகும். இஃப் மனுஷனுக்கு தான் எக்ஸ்டிங் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தா அவங்களால இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கா பார்த்தா இந்த ஒரு நேச்சுரல் சிஸ்டம்ல தான் நம்மளும் இருக்கும். ஸோ வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இப்போ இருக்கிற நேச்சராச்சும் காப்பாற்றணும்னு நினைச்சா மேபி வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல.
நல்லா கேட்டுக்கோங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது நம்மளால எல்லாத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்னு கேரண்டியாக நம்மளால சொல்ல முடியாது. டைனோசர் ஆனது 135 மில்லியன் வருஷமா உலகத்தை ஆண்டுச்சு. அது கூட நேச்சரோட கோவத்தை தாங்க முடியல. ஓஷனை ரூல் பண்ண மெரின் கிரீச்சர்ஸும் தாங்க முடியல. மனுஷனுங்கனால இந்த 6th எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து தப்பிப்போன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே காலம் தான் நமக்கு ஒரு பதிலை சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் see you, tata, bye bye from Decade Vision.